ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது மிதுன ராசிக்கு அப்படின்னும்பொழுது, பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், தெளிவான சிந்தனை கிடையாது, ஏதாவது ஒரு குழப்பங்கள். உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒரு குணமாக இருக்குது, மத்தியானம் ஒன்றா இருந்தால் ராத்திரி ஒன்று, ராத்திரி ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று. உங்களை நம்பவே முடிய மாட்டேங்குது. வேலையில் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணினாலும் சரி, நீங்களும் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, மற்றவங்களையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. நீ ஏன்டா போயிட்டுருக்க, இப்போ எதுக்கு வேலைக்கு போயிட்டுருக்க, இப்போ நீ சும்மா கொஞ்சம் நேரம், ஏன் இப்போ போய் தான் ஆகணுமா, கொஞ்ச நேரம் போகலாம், நாளைக்கு பார்த்துக்கலாமே, ஏன் ஒன்றா ரொம்ப அவசரமாக என்ன, இருக்கிறவனையும் கொஞ்சம் பிரச்சனையை பண்ணிவிட்டு அந்த மாதிரியான வாரமாக இருக்குது இது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும் மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு. ஏன்னா மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு வேலை விஷயத்தில் முதல்ல கவனமாக இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் அது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதே போல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அவப்பெயர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே தேவையில்லாத அவப்பெயர் வரும். ஏதாவது ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயத்தை கூப்பிட்டு நின்று பதில் சொல்ல, கை கட்டி நின்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நமக்கு வரும். உத்தியோகத்தில் கவனமாக இருங்க. உங்கள் வாயே உங்களை சத்ருவாக்கிடும். நீங்கள் பேசுகிறதே உங்களுக்கு சத்ருவாயிடும். பேசுகிறதுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. இது சில பேர் சொல்கிறோம் இல்லையா, மௌன விரதம்னு சொல்கிறோம் இல்லையா, விரதத்திலே சிறந்த விரதம் மௌன விரதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கூடியமான வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய சொந்த புத்தி உங்களுக்கு நிறைய சுகத்தை தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். நீங்களாக யோசித்து நீங்களாக சில விஷயங்கள் நீங்களாக கரெக்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தவன் பேச்சை கேட்டுட்டு சில விஷயங்கள் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். அவன் அதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் கடந்து கஷ்டப்படணும். அதனால் உங்களுக்கு எது தேவையில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை, புரிதல், ஒரு சில விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸாக போகும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, நிறைய நல்ல விஷயங்கள், கணவன் மனைவி சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நிறையா சக்ஸஸாக வரும். புத்திரபாகியம் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வாரத்தில், ஏதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்,
வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம், நல்ல விஷயங்கள், இது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மிதுன ராசின்னு சொல்லும்பொழுது தேவையற்ற வீண் வாக்குவாதம், சண்டைகளும் வரும். நீங்கள் சும்மாவே இருந்தால் கூட பிரச்சனை தேடி வரும். நம்ம சும்மா உட்காந்துருப்போம், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். எங்கே இருந்து தான் 7:30 தூக்கின்னு வருவாங்கன்னு தெரியாது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம தான் கடந்து அவஸ்தைப்படணும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் நமக்கு தேவையான விஷயத்தில் தலையிடணும், தேவையில்லாத விஷயத்தில் அந்த இடத்துல சண்டை நடக்குதா நீங்கள் வாட்டுக்கும் ஒதுங்கி போகிறது நல்லது. அந்த மாதிரி பண்ணினா தான் நல்லது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் செலவுகள் அதிகரிக்கும். செலவு அப்படின்னு பார்த்தா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள்லாம் செலவு பண்ணக்கூடியது இருக்கும். அதே போல் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளியூர் போகணும், வெளியூர் போகக்கூடிய காரில் ரொம்ப தூரம் போகிறீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்களில் இந்த வாரத்தில் போகிறவங்க கவனமாக போங்க, கவனமாக வாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டதுனாலே யோசித்து தான் செலவு பண்ணணும். கண்டபடி செலவு பண்ணக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. இதில் பணம் வரும், அதில் பணம் வரும், அதில் பணம் வரும்னு கொண்டு போட்டு இப்போ சிக்கல்களை ஏற்படுத்திக்கக்கூடாது. ஏற்கனவே தேவையில்லாத அவப்பெயர்களும் கெட்ட பேரும் வரத்துக்கு தயாராக இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் குரு வர்றதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வரும்னு தெரியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் உங்களுடைய ராசிப்படி இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா 21, 22 சந்திராஷ்டம தினம் வேறு. ஸோ கவனமாக இருங்க. 21, 22 சந்திராஷ்டமம். நம்ம 21லேருந்து 27 வரைக்கும் தான் வார ராசி பலன்கள் பார்க்குறோம். அதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 21, 22 சந்திராஷ்டமம். ஸோ கவனமாக இருங்க. ஏற்கனவே இழப்புக்கள் அதிகமாக வந்தாச்சு. கடன் மொழிய பிதுங்கி நிற்கிது. என்னடா கடன், நம்ம எப்படி கட்ட போகிறோம், என்ன செய்ய போகிறோம், வருமானத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது. சில நேரத்தில் வருமானத்துக்கு வழி இல்லை. நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், பணம் காசு கையில் தங்க மாட்டேங்குது. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், வேறு ஒரு செலவு வருது, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயின்னு இருக்குது. அப்போ இந்த மிதுன ராசின்னு பொறுத்தளவுக்கு இப்போ அடுத்ததாக இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, கொஞ்சம் நல்லா படிப்பு சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் தடை இல்லாமல் ஓரளவுக்கு சக்ஸஸாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சரியான சூழ்நிலையில் இருக்கும். சில நேரத்தில் இந்த வாரத்தில் மிதுன ராசி பொருள் அடமானம் வைக்கிறதோ, இடத்தை அடமானம் வைக்கக்கூடிய சில சூழ்நிலையோ கண்டிப்பாக வரும். இப்போ பொருள் அடமானம் வைக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு நகையோ ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. அதை பார்த்துக்கோங்க. அதே போல் கோர்ட்டு கேஸு சம்பந்தமான சில விஷயங்கள் வரும். சம்பந்தம் இல்லை, யாருக்காக அது நீங்கள் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சமரசமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையக்கூடியதாக சில விஷயங்கள் வரும். சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொந்தம் அதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிறது, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள், சில கட்டாயங்கள் வரும். சில பேர் அந்த மாதிரி போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இதில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வருது. இந்த 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி வருது. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு 7 தீபம் ஏற்றி ராகு பகவான், கேது பகவான் ரெண்டுத்துக்குமே வழிபாடு பண்ணுங்க. என்ன, திருமண தடங்கள் நிறையா வருது, உத்தியோக தடங்கள் நிறையா வருது. சில பேருக்கு இடமாற்றத்தை ஏற்படுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்படாமல் தடங்கள் ஆகிட்டுருக்கு. இடமாற்றம் ஏற்படாமல் தடங்கள் ஆகிட்டுருக்கு. சில பேருக்கு இடமாற்றமாகி இந்த பங்குனி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விசுவாச வருஷம் பிறந்தது, நம்ம அடுத்தது கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பிட்டாங்க. ஸோ சில விஷயங்கள், சில பேர் பிளான் ஆஸ் பர் பிளான், சில பேர் கிளம்பிட்டாங்க, சரியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், முன்னோர்கள் சம்மந்தப்பட்டவர்கள், அதாவது முன்னோர்கள் அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் வழிபாடு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் அவங்களோட வழிபாடுகள் சில விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய சில கட்டாயங்கள் வரும். சில பேருக்கு அந்த திதி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வரும். அதே போல் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கு முக்கியமாக வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல் ஒன்று இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார உணவை தவிர்க்கக்கூடியது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் சூடு பாதிப்பு அதிகம் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா தலைவலி, ஒற்றை தலைவலி என்று சொல்லக்கூடிய அது வரும். அஜீரண கோளாறு வரும். இது எல்லாமே இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கு வரக்கூடிய விஷயமாக இருக்குது. உடல்நிலையில் கவனமாக இருக்குது. கூடியமான வரையில் உணவை தவிர்த்து, ஒருவேளை உணவு மட்டும் கொஞ்சமாக உணவு சாப்பிட்டு மித்ததெல்லாம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நீர் சம்மந்தப்பட்டதாக சாப்பிடுங்க. எது சாப்பிட்டா உடல் நல்லாத்துக்கும். அதனால் கூடியமான வரைக்கும் மிதுன ராசிக்காக கார உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது.
அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும். குழப்பங்கள் இல்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய வாரமாக அமையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு சொல்லும்போது புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். 21ஆம் தேதி, 22ஆம் தேதி இந்த 2 நாளுமே அதிக கவனத்தோடு இருக்கணும். ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும், பார்த்துக்கோங்க.